ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் அப்படியே மல்லி இலையை தூவி விட்டு வேண்டியதாங்க. பாருங்க, அருமையாக செம்ம டேஸ்ட்டாக பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு தரமான புதினா ரசம். இது எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து இந்த கோடைக்கு ஏற்ற ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய 2 சமையல் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு நீர் மோர் ஒன்று, புதினா ரசம் ஒன்று. இந்த நீர் மோரும் புதினா ரசம் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புதினா ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். புதினா ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கைப்பிடி, சின்ன சைஸ், அதாவது ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு தேவையான புளி கரைச்சல், இடித்த பூண்டு பல் 4, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1/4 ஸ்பூன் கடுகு, 2 பட்டை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இது வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு, அதாவது எல்லாமே 1/4 டீஸ்பூன் நல்லா இடித்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள். மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். புதினா, மல்லி இலை, சோம்பு, ஜீரகம், மிளகு, பச்சை மிளகாய், பட்டை மிளகாய், கடுகு, உப்பு, கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், புளிக்கரைச்சல், எண்ணெய். இப்போ இந்த புதினாவை நம்ம அரைக்க போகிறோம். அது கூட பச்சை மிளகாய், பூண்டு இதையும் சேர்த்துப்போம். ஏன்னா பூண்டு வந்து பசங்க சாப்பிட்றதே இல்லை, ஒதுக்கிடுவாங்க. அதனால் அந்த பூண்டையும் சேர்த்துப்போம். அது கூட கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதாங்க. இதை அப்படியே அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா சுட வச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது பட்டை மிளகாய், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது பெருங்காயத்தூள். ரொம்ப வாசனையாக இருக்குங்க. உடம்புக்கு இது எல்லாமே அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ என்ன பண்ணோன்னா, அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த புதினா, பூண்டு, பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட்டு இதை நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க. புதினா வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, வாய் துர்நாற்றத்துக்கு, உடம்புல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, கொழுப்பை குறைக்கக்கூடியது. இந்த கோடைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக, ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான கீரை. இது கீரை வகை தான் இது. இதை நீங்கள் சட்னியாவோ நீர் மோராவோ இப்படி எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க. ஆனால் நிறைய பயன்படுத்துங்க. உடம்போட சூட்டை ரொம்ப ரொம்ப குறைக்கக்கூடியது. நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இது ஏன்னா நீர்மோர் செய்கிறதுக்காக நான் இந்த பேஸ்ட் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது இந்த சோம்பு, ஜீரகம், மிளகு இதையும் அதில் கொட்டிங்க. எவ்வளோ வாசனையாக இருக்கு பாருங்க, அருமையான வாசனை இருக்குது. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அதில் ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க. ஊற்றிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் உப்பு போட போகிறோம். அவ்வளோதாங்க. ஒரு அருமையான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை குடிக்கக்கூடிய ரசம் தயாராகிட்டுருக்கு. இது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிட்டு, இந்த மாதிரி கொதி வரும்போது இறக்கி நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஒரு நீர் மோர் செய்ய போகிறோம். இது வந்து நம்ம அந்த ரசத்துக்கு தயார் பண்ணோம் இல்லையா, ஒரு பேஸ்ட்டு, புதினா ரசத்துக்கு அந்த பேஸ்ட்டு
கொஞ்சம் உப்பு. அதாவது இந்த சீசனுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த நீர்மோர். அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும். நல்லா கலக்கிடுங்க. உப்பை போட்டுட்டு ஒரு கலக்கினீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். சூப்பராக சேஞ்ச் ஆகுதா? அவ்வளோதான். சேஞ்ச் ஆன பிறகு அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, பிரமாதமாக இருக்கா? அதில் அப்படியே மல்லி இலையை கொஞ்சோண்டு தூவி விட்டு, கருவேப்பிலை மல்லி இலைலாம் இருந்து வச்சுங்க, தூவி விட்டு நல்லா கலக்கி குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உடம்புல இருக்கிற சூடு அப்படியே இறங்கும். நான் இல்லை தயிர் மோர்லாம் சாப்பிட மாட்டேங்க, அதாவது டயட்டில் இருக்கிறவங்க, நான் சாப்பிட மாட்டேங்கிறவங்க நிறைய தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து குடிங்க. உடம்புல நீர் சத்து அந்தளவுக்கு இருக்கும். நீர் சத்து குறைபாடுங்கிறதே வரவே வராது. உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க அந்த குறைனால. வாங்க இதை நம்ம டேஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ரசத்தை டேஸ்ட் பார்க்கலாம். பயங்கர வாசனைங்க. அதாவது ரொம்ப டைட்டாக சாப்பிட்டு நம்ம வயிறு ரொம்ப லைட்டாக ஆகணுன்னா கண்டிப்பாக இந்த ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையை அப்படியே கூலாகிடுவீங்க. ஆஹா, நார்மல் ரசமாக இல்லாமல் அந்த புதினாவோட வாடை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அருமையாக இருக்குங்க. புளிப்பு, இந்த காரம் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோறு போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இதை சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும். அப்படி இல்லையா, நல்லா பிரியாணி ஹெவியாக தின்னுட்டு இதை ஒரு டம்ளர் ஊற்றி கொஞ்சோண்டு சோறு போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, அடுத்த செகண்டே செரிச்சிடும். இந்த சீசனுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு சாப்பாடு. மதியத்தில் நீங்கள் கொஞ்சமாக சோறு போட்டு இதை அப்படியே கலந்து எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ், வெளியில் போகிறவங்க வெளியில் எடுத்துகிட்டு போனால் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது நம்ம நீர்மோரை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, நம்ம நார்மலாக தாளித்து குடிப்போம்ல, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது வேற மாதிரி இருக்கு. ஆஹா, சொர்க்கம் இங்கே தான் இருக்கு. இறங்கும் போதே அப்படியே மனசு, இந்த உணவு குழாய் எல்லாருமே குளிர வச்சுட்டு இறங்குதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இந்த நீர்மோர், புதினா ரசம் இதை ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அசந்து போவீங்க. பாராட்டும் அதிகமாக வாங்குவீங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சியம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா நம்ம சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். உங்களுடைய ஆதரவோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் சேனல் போயிட்டே இருக்கணும். உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்கு வேணும். நன்றி உறவுகளே. ரொம்ப வளர்றேன்டா.